அழகான கியூட்டான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். சரி, நம்ம இப்ப கதைக்கு போலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன வீடு இருந்ததா. அந்த வீட்டுல ஒரு கோழி இருந்ததா. அந்த கோழி 10 முட்டைகளை இட்டதா. நாட்கள் கடந்துச்சு. அந்த 10 முட்டைகள்ல இருந்து 9 முட்டைகள்ல கோழி குஞ்சு வெளில வந்ததா. ஒரு முட்டையில இருந்து மட்டும் கோழி குஞ்சு வெளில வரலையா. அதனால அம்மா கோழி அந்த ஒரு முட்டையை மட்டும் பாதுகாப்பா வச்சுட்டு மீதி கோழி குஞ்சுங்களோட சாப்பாடு தேடுறதுக்காக புறப்பட்டதா. அது புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல அந்த 10வது முட்டையிலிருந்து ஒரு அழகான கோழி குஞ்சு வெளில வந்ததா. அது வெளியில வந்து பார்த்ததும் யாருமே இல்லை. அந்த இடம் ஒரே வெறிச்சோடி இருந்ததா. சுத்தி முத்தி எங்கேயும் எங்கேயும் உங்க அம்மாவை தேடி பார்த்ததா. யாருமே இல்லை. உடனே அது என்ன பண்ணுச்சு, தன் அம்மாவை தானே தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டுச்சான். தன்னுடைய சின்ன கால்களால் அந்த கோழி குஞ்சு அழகாக மெதுவாக நடந்து போச்சான். அது நடந்து போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு மாடு புல்லு மேயறத பார்க்குதான். உடனே அந்த கோழி குஞ்சு அந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு அதை உத்து கவனிச்சுதான். அந்த கோழி குஞ்சு தன்னை அதிசயமாக பார்க்கறத பார்த்த அந்த மாடு அந்த கோழி குஞ்சியை பார்த்து, கோழி குஞ்சு, ஏன் என்ன அப்படி பார்க்குற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சியை பார்த்து கேட்டுதான். அதுக்கு அந்த கோழி குஞ்சு, நீங்கள் தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி அந்த மாடை பார்த்து கேட்குதான். உடனே அந்த மாடு, என்னது, நான் உங்கள் அம்மாவா? நான் எப்படி உங்கள் அம்மாவாக இருக்க முடியும்? பாரு, நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன், நீ எவ்வளோ குட்டியாக இருக்க. உங்கள் அம்மா என்ன மாதிரி பெருசாக இருக்க மாட்டாங்க, அவங்க சின்னதாக இருப்பாங்க. அவங்க இங்கே பக்கத்தில் தான் இருப்பாங்க, நீ போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சுக்கிட்ட சொல்லிச்சான். அப்படியா, எங்கள் அம்மா சின்னதாக இருப்பாங்களா? சரி, நான் அவங்கள தேடி பார்க்குறேன்னு சொல்லி அந்த கோழி குஞ்சியும் அங்கேருந்து புறப்பட்டுச்சான். அது அங்கேருந்து புறப்பட்டு திருப்பி போயிட்டே இருக்கும்பொழுது வழியில் ஒரு ஆடை பார்க்குதான். அந்த ஆடை பார்த்த உடனே அது கிட்ட போயிட்டு அம்மா அம்மானு கூப்பிடுதான். அந்த கோழி குஞ்சு தன்னை அம்மானு கூப்பிடுறத கேட்ட ஆடு, என்னது, நான் உங்கள் அம்மாவா? எப்படி நீ என்ன அம்மானு சொல்கிற அப்படின்னு அந்த கோழி குஞ்சியை பார்த்து கேட்டதா. அதுக்கு அந்த கோழி குஞ்சு சொல்லிச்சான், ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் எங்கள் அம்மா. வழியில் நான் ஒரு மாடை பார்த்தேன். அந்த மாடை தான் சொல்லிச்சு உங்கள் அம்மா என்னோட சின்னதாக இருப்பாங்கன்னு சொல்லி. நீங்கள் தான் அவங்களோட சின்னதாக இருக்கீங்க, அதனால தான் நான் உங்களை பார்த்து அம்மான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த ஆடை சொல்லிச்சு, மாடு சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு 2 கால்கள் தான் இருக்கும், எனக்கு 4 கால்கள் இருக்குது. மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ரெக்கைகள்லாம் இருக்கும், எனக்கு பாரு ரெக்கைகள்லாம் கிடையாது. உங்கள் அம்மா இங்கே எங்கேயாவது கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பாங்க, நீ போய் தேடி பாருன்னு சொல்லிச்சான். இப்போ மறுபடியும் அந்த கோழி குஞ்சு தன்னோட அம்மாவை தேடி புறப்பட்டுதான். இப்போ புறப்பட்டு போயிட்டே இருக்கும்பொழுது வழியில் ஒரு மரத்தை பார்க்குது. அந்த மரத்தில் ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்கான். அந்த காக்காவை பார்த்த உடனே கோழி குஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் நம்ம அம்மாவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காக்காவை பார்த்து அம்மா அம்மான்னு அப்படின்னு கூப்பிடுதான். தன்னை அம்மான்னு கூப்பிட்றத கேட்ட காகம், செல்லம், உனக்கு என்னாச்சு, என்ன பார்த்து அம்மான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த கோழி குஞ்சு சொல்லிச்சு, ஆமாம், அந்த ஆடு சொல்லிச்சு எங்கள் அம்மாவுக்கு ரெக்கைகள் இருக்கும், 2 கால்கள் இருக்கும்னு, அதனால தான் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது சொல்கிறத கேட்ட அந்த காகம் அந்த கோழி குஞ்சியை பார்த்து, செல்லம், நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், உங்கள் அம்மாவுக்கு 2 கால்கள் தான் இருக்கும், ஆனால் அது உயரமாக இருக்கும், எனக்கு பாரு சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் உயரமாக மேலே பறப்பேன், உங்கள் அம்மாவால் அந்த மாதிரி ரொம்ப உயரத்தில் பறக்க முடியாது, அதனால் நான் உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் தான் இருப்பாங்க, போய் தேடி பாருன்னு சொல்லிச்சான். இப்போ அந்த கோழி குஞ்சு ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிச்சான். மெதுவாக அவங்க அம்மாவை தேடி தன்னோட சின்ன கால்களால் நடந்து போச்சான். இப்போ வழியில் ஒரு ஆற்றை பார்க்குது. அந்த ஆற்றில் நிறைய வாத்துக்கள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாத்துக்கள் தன்னை மாதிரியே ஓரளவு உருவத்தில் ஒத்து போயிருந்ததுனால அதுதான் தன்னோட அம்மாவாக இருக்க முடியும்னு சொல்லி அது முடிவே பண்ணிடுச்சு. இப்போ வேகமாக அந்த வாத்துக்களை நோக்கி போச்சான். அந்த வாத்துக்கிட்ட போன உடனே அந்த வாத்தை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுச்சான். உடனே அந்த வாத்து, செல்லம், என்னாச்சு உனக்கு, நான் உங்கள் அம்மா இல்லை, பாரு நாங்கள் குவா குவான்னு சொல்கிறோம், உங்கள் அம்மா கொக்கரக்கோன்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மா
இங்கே எங்கேயாவது பக்கத்தில் தான் இருப்பாங்க, நீ போய் அங்கே தேடி பாருன்னு சொல்லிச்சான். இப்போ அந்த கோழி குஞ்சுக்கு அழுகியே வந்துருச்சான். அதே இடத்துலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சான். இந்த கோழி குஞ்சு சொல்கிறதெல்லாம் கேட்ட மரத்தில் இருந்த ஒரு அணில் அந்த கோழி குஞ்சு கிட்ட வந்ததான். வந்துட்டு கோழி குஞ்சியை பார்த்து, கோழி குஞ்சு அழுவாத, உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஒரு மரம் வரும், அங்கே தான் உங்கள் அம்மாவும் உன்னோட சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கோழி குஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அணிலுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சந்தோஷமாக புறப்பட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மரமும் வந்துருச்சு. அங்கே நிறைய சின்ன சின்ன கோழி குஞ்சுகளை பார்த்தது. அது உடனே அவங்க அம்மா அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிச்சான். பார்த்தா அந்த மரத்து பின்னாடி அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த கோழி குஞ்சை நோக்கி வேகமாக ஓடிச்சான். தன்னை நோக்கி வர்றது தன்னோட கோழி குஞ்சு தான்ன்றது அந்த கோழிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. எப்படி இந்த சின்ன கோழி குஞ்சு கரெக்டாக நம்மளை தேடி வந்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். இப்போ சந்தோஷமாக அவங்க அம்மாவோட ஜாலியாக இருந்ததா அந்த கோழி குஞ்சு. பாருங்க குட்டீஸ், அந்த குட்டி கோழி குஞ்சு எவ்வளோ தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்களா? அதுபோல் நாமளும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ஒரு செயலை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு நாள் வெற்றி அடைவோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். Thank you.